மேடராசி நண்பர்களே, எதிலும் முன்னிலை வகிக்க வேண்டும், எல்லா வகையிலும் முதன்மை பெற வேண்டும் என்ற ஆளுமை குணம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ வேண்டும் என்றும் எப்போதும் நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு ராசி அதிபதியாக அங்காரகனாகிய செவ்வாய் வருகிறார். அதனால்தான் நீங்கள் நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று என பல பற்றுகளுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். அவ்வப்போது நீங்கள் பொது உடைமைவாதிகளாகவும் விளங்குவீர்கள். பொது உடைமை சிந்தனையும் உங்களிடம் அதிகம் காணப்படும். இப்படிப்பட்ட பல்வேறு நற்குணங்கள் பொருந்திய உங்களுக்கு இந்த புத்தாண்டாகிய அதாவது மன்மத வருடமானது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மன்மத வருடமானது உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகும். சோர்ந்து ஓய்ந்து பலவிதங்களிலும் அடிபட்டு அவஸ்தைப்பட்டு கிடக்கும் உங்களுக்கு இந்த மன்மத வருடமானது மகிழ்ச்சியை அள்ளித்தருவதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியிலே இந்த வருடம் பிறப்பதனால் தடைபட்ட காரியங்களெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். எதிர்ப்புகளெல்லாம் குறையும். உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் கொண்டிருப்பவர்களெல்லாம் மனம் மாறுவார்கள். நீங்கள் நிரபராதி, நீங்கள் நல்லவர்கள், உண்மையானவர்கள் என்பதனை உணரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். இந்த மன்மத வருடத்திலே பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் ஒன்று சேர்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பும் ஏற்படும். ஜூலை மாதம் 4ஆம் திகதி வரை குரு பகவான் சரியில்லாமல் இருப்பதனால் சூலை மாதம் 4ஆம் திகதி வரை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சூலை 4ஆம் திகதி வரை உங்களுக்கு அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் இருக்கும், தவிர்க்க முடியாத பயணங்களும் வந்த வண்ணம் இருக்கும். தாயாரின் உடல்நிலையும் பாதிக்கும். அது மட்டுமல்லாமல் சிறு சிறு வாகன விபத்துகளெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெகு நாட்களாக வெகு வருடங்களாக கொஞ்சம் உங்களிடம் ஆழமாக பேசிக்கொண்டிருந்த நண்பர்கள் உறவினர்கள் கூட உங்களை புரிந்து கொள்ளாமல் போகக்கூடும் அல்லது உங்களை பற்றி புறம் கூறக்கூடும். எனவே சூலை மாதம் 4ஆம் திகதி வரை கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு மன நிம்மதியற்ற போக்கெல்லாம் காணப்படும். ஆனால் சூலை மாதம் 5ஆம் திகதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலே நுழைகிறார். எனவே 5/7/2015 முதல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாம் நடக்கும். குடும்பத்திலே அது முதல் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த ஈகோ பிரச்சனைகளெல்லாம் நீங்கும். ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். நீண்ட நெடுகாலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சூலை மாதம் 5ஆம் திகதி முதல் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். வழக்குகள் நெடுங்காலமாக நடந்து கொண்டிருந்த வழக்குகளிலெல்லாம் நல்ல தீர்ப்பும் வரத் தொடங்கும். சூலை 5ஆம் திகதி முதல் பணவரவும் அதிகரிக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடன் தொகையை குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு பண உதவி பெற்று அதை பைசல் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த வருடத்திலே உருவாகும். சூலை 5ஆம் திகதி முதல் மகளுக்கு திருமணம் முடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூலை 5ஆம் திகதிக்கு பிறகு பிள்ளைகளால் கௌரவம் ஒருபடி உயரும், சமூகத்திலும் அந்தஸ்து ஒருபடி உயரும். மகளுக்கும் நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்கிறது. மகனுக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சூலை 5ஆம் திகதி முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டிலே வந்து அமர்வதனால் பெருத்த யோகம் உண்டாகும். ஆனால் இப்படி குரு பகவான் சூலை 5ஆம் திகதி முதல் உங்களுக்கு யோகத்தை தருவதாக இருந்தாலும் இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் அட்டமத்து சனியிலேயே தான் காணப்படுகிறீர்கள். இந்த மன்மத வருடம் முழுக்க உங்களுக்கு அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டே இருக்கும். அட்டமத்து சனி வரும் காலத்தில் அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான், நட்டதெல்லாம் பாழ் வெள்ளக்கரைத்த நீர் என்றொரு பாடல் இருக்கிறது. அட்டமத்து சனி வந்தாலே எந்த முயற்சிகள் மேற்கொண்டாலும் அவையெல்லாம் தோல்வியில் சென்று முடியும். அல்லது முதல் முயற்சியிலே எந்த காரியமும் முடியாது. 2-3 முறை முயன்றுதான் அனைத்து காரியங்களும் முடியும். 50 ரூபாயில் முடிக்க வேண்டிய பல காரியங்களை எல்லாம் 500 அல்லது 5000 ரூபாய் செலவு செய்தெல்லாம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இப்படி அலைச்சலையும் வீண் செலவுகளையும் மன கஷ்டங்களையும் பண நஷ்டங்களையும் தரக்கூடிய அட்டமத்து சனி இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு நடைமுறையில் இருக்கும். எனவே இந்த ஆண்டு முழுக்க நீங்கள்
ஒரு பக்கம் சிக்கனமாக இருக்க வேண்டும். மற்றவருடன் பேசும்போது அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஓராண்டு முழுக்க நீங்கள் மற்றவர்களுக்காக ஜாமீன் கேரண்டர் கையொப்பமிடக்கூடாது. அரசுக்கு புறம்பான வகையிலே எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். சட்டத்துக்கு புறம்பான வகையில் சென்று மற்றவர்களுக்கு உதவி நீங்கள் எதிலும் சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் வீண் பழி தண்டனைகளெல்லாம் கொடுக்கக்கூடியது அட்டமத்து சனியாகும். அப்படிப்பட்ட அட்டமத்து சனி இந்த மன்மதரிடம் முழுக்க காணப்படுவதனால் நீங்கள் முழு எச்சரிக்கையுடன் எதிலும் செயல்பட வேண்டும். அலைபேசியில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்காதீர்கள். அது ஆபத்தைத்தான் உங்களுக்கு தரும். திடீரென்று சாலையிலே நீங்கள் பிரேக் போட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் வரும். திடீரென்று வாகனம் ஏதேனும் குறுக்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக வாகனத்தை இயக்குங்கள். அதேபோல் அரசு அனுமதி பெறாமல் வீடு கட்டுவதோ அல்லது மேற்கொண்டு வேறு ஏதேனும் வீட்டிலே திருத்தம் செய்வதையோ நீங்கள் தவிர்ப்பது நல்லது. முறைப்படி அரசு அனுமதி பெற்று எதையும் செய்ய பாருங்கள். இந்த மன்மத வருடத்திலே குரு பகவான் சூலை 5ஆம் தேதி முதல் உங்களுக்கு சாதகமாக இருப்பது போல ராகு பகவானும் உங்களுக்கு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அதாவது 7/1/2016 வரை ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். இப்போது ராகு உங்களுக்கு 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். எனவே தான் அட்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தாங்கி கொண்டு அதை சமாளிக்கக்கூடிய சக்தியை இந்த ராகு உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். எனவே ராகு பகவான் 7/1/2016 வரை சாதகமாக இருப்பதனால் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கடனை பைசல் செய்வதற்கும் வழி கிடைக்கும். வழக்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நீங்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கேது பகவான் இப்போது 12வது வீட்டில் நின்று கொண்டிருப்பதனால் ஆன்மீக நாட்டம் உண்டு. செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். இந்த மன்மத வருடத்திலே பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வெளிவட்டார தொடர்புகளும் நன்றாக இருக்கும். 8/1/2016 முதல் ராகு பகவான் 5வது வீட்டிற்குள் வருவதனால் பிள்ளைகளிடம் அப்போது நீங்கள் பொறுமையாக பேசுவதும் பழகுவதும் நல்லது. அந்த காலகட்டம் முதல் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்தையும் உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது. கர்ப்பிணி பெண்கள் பயணத்தை தவிர்ப்பதும் நல்லது. ஆனால் 8/1/2016 முதல் கேது பகவான் லாப வீட்டிலே வந்து அமர்வதனால் அது முதல் உங்களுக்கு பணப்புழக்கமெல்லாம் அதிகரிக்கும். இந்த வருடத்திலே வியாபாரத்திலே நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். அதாவது 5/7/2015 முதல் உங்களுக்கு வியாபாரத்திலே லாபம் வரத் தொடங்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பழைய பிரச்சனைகளும் தீரும். தள்ளிப்போன காரியங்களும் நல்ல விதத்திலே முடிவடையும். கடையை வேறு நல்ல இடத்திற்கு நீங்கள் மாற்றுவீர்கள். அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் புது ஒப்பந்தங்களும் கூடி வரும். புதியவர்களை பணியாட்களாக நியமனம் செய்வீர்கள். நல்ல கல்வி தகுதியும் அனுபவ அறிவும் உள்ளவர்களை பதவியிலே அதாவது நல்ல கல்வி தகுதியும் பணி அனுபவ அறிவும் பெற்றவர்களை பணியிலே அமர்த்துவீர்கள். வேலையாட்களாக சேர்ப்பீர்கள். பல பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடிய அமைப்பும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் இந்த மன்மத வருடத்திலே திடீர் லாபம் யோகமெல்லாம் வியாபாரத்திலே உண்டு. அதிலும் அதிகப்படியான யோகத்தை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் திடீரென்று அறிமுகம் அவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் செய்யாதீர்கள். உங்களுக்கு தொடர்பில்லாத துறைகளில் ஈடுபட்டு பணத்தை இழக்காதீர்கள். அதிகமான முதலீடுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கடையை ஆனால் மாற்றுவீர்கள். புகழ்பெற்ற இடத்திற்கு நீங்கள் மாற்றுவீர்கள். புதிய கிளைகள் தொடங்குவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். 8/1/2016 முதல் கேது பகவான் லாப வீட்டிலே வருவதனால் அது முதல் உங்களுக்கு வியாபாரத்திலே பெரிய லாபத்தை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலும் யோகமான பலன்களும் உருவாகும். அதே போல் இந்த ஆண்டிலே கட்டிடப் பொருட்கள், அதாவது கட்டுமான பொருட்கள் விற்பனை, வாகன விற்பனை, உணவு குடிவகைகள் மூலமாக உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்திலே இந்த ஓராண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதாவது சூலை 5ஆம் திகதி முதல் உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. எதிர்பாராத யோகம் உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வை எல்லாம் இனிமேல் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது 5/7/2015 முதல் நீங்கள்
பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அறிமுகமானவர் கூட உயரதிகாரியாக வரக்கூடும். சிலருக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய பெரிய நிறுவனத்திலே வேலை கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வகையிலும் யோகமான நற்பலன்கள் உங்களுக்கு 5/7/2015 முதல் நடைபெறத் தொடங்கும். அலுவலகத்திலே மரியாதையும் கூடும். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மாணவ மாணவிகளை அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. அவசரப்படாதீர்கள். கெட்ட நண்பர்களை தவிர்க்க பாருங்கள். வகுப்பறையில் அரட்டை பேச்சை தவிர்ப்பது நல்லது. கூடுதல் கவனம் கல்வியிலே செலுத்துங்கள். குறிப்பாக கணிதம், அறிவியல் பாடங்களிலே அதிக அக்கறை காட்டுவது மிகவும் நல்லது. மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுகள் எல்லாம் பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த மன்மத வருடமானது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். நீண்ட நாட்களாக காதலித்து கொண்டிருப்பவரையே கைபிடிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். திருமணம் நீங்கள் எதிர்பார்த்தபடி முடியும். நல்ல நிறுவனத்திலேயும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கும் பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கூடி வரும். இந்த மன்மத வருடத்திலே, அதாவது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்களில் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுவது நல்லது. அதே போல் மாசி மாத பிற்பகுதி மற்றும் பங்குனி மாதத்திலும் நீங்கள் கூடுதலாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. மற்றபடி இந்த மன்மத வருடமானது 5/7/2015 முதல் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் தரக்கூடியதாகவும், 8/1/2016 முதல் உங்களுக்கு திடீர் செல்வாக்கையும் தரக்கூடியதாகவும், ஆனால் அட்டமத்து சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் ஒவ்வொரு அடியையும் நீங்கள் பார்த்து நிதானமாக காலடி எடுத்து வைக்க வேண்டும். புதிய முயற்சிகளிலும் நீங்கள் பொறுமையாக ஈடுபட வேண்டும் என்றும் அமைகிறது. ஆக மொத்தம் இந்த மன்மத வருடமானது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் யோகங்களையும் தரக்கூடியதாக அமையும். பரிகாரமாக அருகில் இருக்கும் முருகப்பெருமானை நீங்கள் சென்று வழிபடுவது நல்லது. சட்டி திதியிலே நீங்கள் முருகனை சென்று வழிபடுங்கள். சட்டி விரதமெல்லாம் அனுசரியுங்கள். அதேபோல முருகன் அடியார்களுக்கும் உங்களால் என்ற உதவிகளை எல்லாம் செய்யுங்கள். இந்தியா வரும் வாய்ப்பு கிட்டினால் அறுவடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகனை சட்டி திதி நாளிலே சென்று வழிபட்டால் மென்மேலும் இந்த மன்மத வருடத்திலே உங்களுக்கு யோகமான சூழ்நிலை உருவாகும். அதே போல அங்காரகன் செவ்வாய் இரத்தத்திற்கு உரிய கிரகமாவார். உடல்நலம் மிக்கவர்கள் இரத்த தானமும் செய்தால் மேலும் நல்ல யோக பலன்கள் இந்த மன்மத வருடத்திலே உங்களுக்கு கிட்டும்.